வெல்கம் பேக் டு ஐகேன் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் சைக்காலஜில புதுசா ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் என்ரிச் யுவர் நாலேஜ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. களக்கோட்பாட்டு கற்றல் கொள்கை சொன்னவர் குர்ட் லெவின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவன வீச்சு அறிய உதவும் கருவி டாசிசாஸ்கோப். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவன வீச்சின் மறுபெயர் புலன் காட்சி வீச்சு. கவனம் அதிகம் சார்ந்திருப்பது ஆர்வம். கவனத்தின் புறக்காரணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு புதுமை. கவனத்தின் அகக்காரணி மனோநிலை. கவனத்தின் அடிப்படை ஆர்வம். கவனத்திற்கான உண்மை காரணி அதுவும் ஆர்வம்தான். கவன வீச்சின் மறுபெயர் புலன் காட்சி வீச்சு. கல்வியின் மையமாக செயல்படும் பகுதி வழிகாட்டல் கைடன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வியின் முக்கிய நோக்கம் என்பது நடத்தை மாற்றம். கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசு அளிக்கும் நிறுவனம் NCERT. கல்வியின் தற்போதைய அமைப்பு குழந்தையை மையமாக கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை. கல்வியியல் மேம்பாட்டு நிறுவனம் எங்கு உள்ளது? சென்னையில சைதாப்பேட்டை. கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தையை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவும் மிக முக்கியமான பதிவேடு திறன் பதிவேடு. கல்விக்கான முக்கோண செயல்பாட்டை கூறியவர் ரெடன். கல்வி வழிகாட்டல் பற்றிய வரையறைகளை கூறியவர்களுள் மிகச் சிறந்தவர் அனிரோ. கல்வி வரம்பான அறிவை வளர்க்கிறது பெஞ்சமின் ப்ளூம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். கல்வி தேர்ச்சியில் பிற்பட்டோர் என்று கருதப்படும் மாணவர் பிற மாணவரை விட குறைந்த மதிப்பெண் பெறுபவர். கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஸ்கின்னர். கல்வி என்பது வெளிக்கொணரப்பட்டது டு பிரிங் அவுட். கல்வி உளவியலின் பரப்பு எல்லைகள் மாணவர், கற்றல், கற்றல் அனுபவம், கற்றல் முறை, கற்றல் சூழ்நிலை. கல்வி உளவியலில் மிக முக்கியமாக கருதப்படுவது மாணவர்களின் மன இயல்புகளை அறிவது. கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? பின் குமர பருவத்தினர். கல்கத்தா பல்கலைக்கழக குழு இவர் தலைமையில் கூடியது மைக்கேல் சாட்லர். கருவுறுதலின் போது ஆணிடமிருந்து பெறப்படும் குரோமோசோம் ஒய். கருத்தியல் நிலை தோன்றுவது 10 வயதுக்கு மேல். கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை யூ. கட்டாய கல்வியை 6 முதல் 14 வரை அனைவருக்கும் வழங்க பரிந்துரை செய்த குழு சாப்ரூ குழு ஆர் சாப்ரூ கமிட்டி. கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுவது 14 ஆண்டுகள் வரை. ஒழுக்கம் சார்ந்த சார்பு நோக்கத்தை அடைய தேவையான வயது 11 முதல் 12 வரை. ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் மக்டூகல். ஒழுக்க வளர்ச்சியை கூறிய உளவியல் அறிஞர். அப்ப போன கொஸ்டின் என்ன சொன்னா மக்டூகல். இந்த கொஸ்டின் என்ன சொல்றோம், பியாஜே. அப்ப மக்டூகல் மட்டுமா ஒழுக்க வளர்ச்சியில வர்றாரு? இல்ல, யார் வர்றாரு? மக்டூகல், பியாஜே, கோல்பெர்க், இவங்க எல்லாம் வர்றாங்க. ரைட், ஓகே. ஒழுக்க வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிப்பது பற்றுகள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையை பெற்று மற்றவர்களிடம் இருந்து வேறுபட்டு காணப்படுவதற்கு பெயர் தனியால் வேற்றுமை. ஒரே பாடத்தை நீண்ட நேரம் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது வெறுப்பு. ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனத்தை செலுத்துவது கவன அலைச்சல். ஒருவனது உள்ளத்தில் உள்ளவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை உற்று நோக்கல் முறை. ஒருவன் புலன்காட்சி வழியே
அறிந்த ஒன்றின் பிரதியாக இருப்பின் அது மீள் ஆக்க கற்பனை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவரின் மன நலத்தை தீர்மானிக்கும் காரணிகள் மொத்தம் 4. ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது மன வெளிச்சி அதிர்வுகள். ஒருவர் விழிப்புடன் இருக்க எந்த மன வெளிச்சி உதவுகிறது? அச்சம். ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்று எண்ணுதல் இல் பொருள் காட்சி. ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் ஏதுமின்றி பிறரோடு இணைந்து போகும் தன் இயக்கமே மன நலம் என்று கூறியவர் மார்கன் கிங். ஒரு மாணவன் பள்ளியில் பக்கத்து மாணவனின் புத்தகத்தை திருடுவது பிரச்சனை நடத்தை. ஒரு மாணவரது கவனத்தை கட்டுப்படுத்தும் அகக்காரணி மாணவனது மனநிலை மற்றும் உடல்நிலை. ஒரு மனிதனின் கவன அலைச்சல் 3 முதல் 25 வினாடிகள் வரை. ஒரு பொருளை வேறு பொருளாக உணர்தல் திரிபு காட்சி. ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை கவனம் என்று கூறியவர் மக்டூகல். ஒரு பொருளின் மீது தொடர்ந்து எத்தனை வினாடிகளுக்கு மேல் நம்மால் கவனம் செலுத்த முடியாது? 10 வினாடிகளுக்கு மேல் கவனம் செலுத்த முடியாது. ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான நுண்ணறிவின் பங்கை ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. ஒரு நரி திராட்சை பழங்களை அடையாத போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று கூறுவது எத்தகைய தற்காப்பு நடத்தை? காரணம் காட்டல். ஒரு தொடக்க பள்ளியில் ஒரு மாணவனுக்கு தேவையான நிலப்பரப்பு 0.88 சதுர மீட்டர். ஒரு தாயின் 2 குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது வேற்றுமை விதி. ஒரு தனி நபரின் முழுமையான நடத்தை தானே ஆளுமை என்று கூறியவர் ஆல்பர்ட். ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் தோல்வியை பெறுவது தேக்கம். ஒரு குறிக்கோளை அடைய முடியாமல் தடுக்கப்படும் போது மனச்சிதைவு ஏற்படுகிறது என்று கூறியவர் மார்கன் கிங். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். ஒரு குழந்தை வரிசை தொடர் கிராமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம் 7 முதல் 8 ஆண்டுகள் வரை. ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும் என பியாஜே குறிப்பிடுகிறார். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? 3வது நிலை. அப்ப நம்ம சைக்காலஜில டெட்ல இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், எந்த நிலையில வர்றாங்க, எந்த வயசுல வர்றாங்க, யாரு சொன்னாங்க. சோ இதுல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா மினிமம் 3 கொஸ்டின்ல இருந்து மேக்சிமம் 5 கொஸ்டின் வரைக்கும் நம்மளால ட்ரை பண்ணி அடிக்க முடியும். ஓகேவா? ரைட். ஒரு குழந்தை தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அது வெளிப்படுத்தும் மன உணர்வு அழுகை. ஒரு குழந்தை தனது உரிமைகளில் பிறரது குறுக்கீடு காணப்படும் போது டேஸ் எழுகிறது, பொறாமை எழுகிறது. ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்த போதும் இவர்களிடையே நுண்ணறிவு ஈவானது ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா 0.87. ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் அயோவா. ஒரு உயர்நிலை பள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச நிலப்பரப்பு எவ்வளவு? 4 ஏக்கர். ஒரு ஆசிரியர் மாணவரின் கூச்சத்தை போக்க என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களால் விரும்பப்படும் சிறப்புகளை உணரச் செய்வதன் மூலம் அந்த கூச்சத்தை போக்கலாம். ஓர் குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும்? 3 முதல் 4 மாதங்கள். ஓர் இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ்விலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடுமானால் அதுதான் பிரச்சனையே. ஓர் ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? குழவி பருவம்.